வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த ஒரு வீடியோல 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இயல் 3ல கவிதை பேழை அப்படிங்கறதுல கொடுத்திருக்கக்கூடிய காசி காண்டம் அப்படிங்கிற இந்த ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியிலும் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். அந்த விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஒரு பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். முதலாவதா நம்மளுக்கு காசி காண்டம். இந்த ஒரு பாடத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதிவீர ராமபாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமானது ஒரு ஆசிரியருடைய பேர். அப்ப இந்த காசி காண்டம் அப்படிங்கிற இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா அதிவீர ராம பாண்டியர் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்தது நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், நுழையும் முன் விருந்தினரை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்கள் பேசுகின்றன. அதாவது விருந்தினரை வரவேற்று விருந்தளிக்கக்கூடிய முறை பற்றி எவை பேசுகின்றன அப்படின்னு சொன்னா இங்க இலக்கியங்கள் பேசுகின்றன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்து விருந்தினர் மனம் மகிழக்கூடிய வகையில் விருந்தோம்ப வேண்டும் அல்லவா, அத்தகைய விருந்தோம்பல் நெறியினை பற்றி பாடல் ஒன்று வரிசைப்படுத்தி காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுல வேற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் கிடையாது. இந்த இடத்துல இலக்கியம் அப்படிங்கறத சொல்றது மட்டும் தான் இங்க ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும். அடுத்து பாருங்க, இந்த பாடல் கொடுத்திருக்காங்க. விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திறந்துரு நோக்கல் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்றும் அவன் தன் அருகுரை இருத்தல் போமெனில் பெண் செல்வதாதல் பரிந்து நன் முகமன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த பாடல் காசி காண்டம் அப்படிங்கிற இந்த ஒரு நூல்ல இல்லொழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தினுடைய பாடல் எண் 17வது தான் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து அதிவீர ராமபாண்டியர் அப்படிங்கிற அவருடைய ஆசிரியர் பேரை கொடுத்திருக்காங்க. அடுத்து சொல்லும் பொருளும் எதிரின் அப்படின்னா வந்தாள் அப்படின்னு அர்த்தம், திறந்துர நோக்கல் அப்படின்னா மகிழ்ச்சியாக பார்த்தல் அப்படின்னு அர்த்தம், செப்பல்னா கூறுதல், அருகுரனா அருகில், அடுத்து முகமன் அப்படின்னா ஒருவரை நலமுணவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இப்ப இந்த சொல்லும் பொருட்கள் அப்படிங்கறதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல எதிரின் அப்படின்னா வந்தாள் அப்படின்னு அர்த்தம், திறந்துர நோக்கல் அப்படின்னா மகிழ்ச்சியாக பார்த்தல், செப்பல் அப்படின்னா கூறுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து அருகுரனா அருகில், முகமன்னா அப்படின்னா ஒருவரை நலமுணவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, பாடலுடைய பொருள் அப்படிங்கறத டைட்டிலோட கொடுத்திருக்காங்க. பாடலுடைய பொருள், விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியத்து உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல், வீட்டிற்குள் வருக என்று வரவேற்றல், அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், அவர் அருகிலேயோ அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடை பெற்று செல்லும் போது வாயுவரை பின்தொடர்ந்து செல்லல், அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் ஆகிய 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த ஒரு பாடல அதிவீர ராமபாண்டியர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை ஒரு 4 தடவை வாசிக்கிங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுல இருந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒன்பாடு இருந்து எழுதிருக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இந்த பக்கம் பாருங்க, பகுபத உறுப்பிலக்கணம் அப்படிங்கறது ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல உரைத்த அப்படின்னா அது எப்படி பிரிச்சிருக்காங்க, உரை குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல். அதாவது உரைங்கிறது ஒரு பகுபத உறுப்பிலக்கணம்னா அது முதல் இருக்கக்கூடிய வேண்டிய ரொம்ப கட்டாயமா இருக்க வேண்டியது பகுதியும் விகுதியும் இருக்க வேண்டியதும். அதுல முதல் இருக்கக்கூடிய பகுதிங்கிறது கட்டாயமா இருக்கணும். கட்டாய அதாவது ஒருத்தர் ஏவுறது மாதிரி இருக்கணும். இதை செய், உரை, படி இந்த மாதிரி இருக்க வேண்டியது. அப்ப பாத்தீங்கன்னா உரைத்த அப்படிங்கிற இந்த ஒரு சொல்ல உரை அப்படிங்கிறது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணத்துடைய பகுதியாக இருக்கிறது. அடுத்து இத்த எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா இத்து கூட்டல் அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இத்து அப்படிங்கிறது உரைங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, அடுத்து இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, அடுத்து ஆங்கிறது பெயரச்ச விகுதி. இந்த ஒரு விஷயங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஆனாலே பெயரச்ச விகுதி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உரைத்த அப்படிங்கறது எப்படி பிரிச்சிருக்காங்க. இதுல நம்மளுக்கு அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனாலே பெயரச்ச விகுதி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வருக அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. வருகனா வாங்கிறது நம்மளுக்கு ஒரு கட்டளை சொல், அதனால இந்த இடத்துல பகுதியா நம்மளுக்கு வா அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது. அடுத்து பாருங்க, வருங்கிறது வந்திருக்கு, இந்த மாதிரி திரிந்து வந்திருக்கு, அதனால இது வருது விகாரம். அடுத்தது காங்கிறது கடைசியான விகுதி. ஒரு பகுபத ஒரு விளக்கணம் அப்படின்னு சொன்னாலே இது 2 முக்கியமான பகுதிகள் இருக்க வேண்டும். ஒன்னு பகுதி, இன்னொன்று விகுதி. அப்படி பார்க்கல நமக்கு இங்க கொடுக்கக்கூடியதுல வருக அப்படிங்கறத வாங்கிறது கட்டளை சொல்ல வரக்கூடியது, அதனால அது பகுதி. வரும்னு திரிந்து இருக்கிறது, அதனால அது விகாரம். கடைசியா வரக்கூடிய காங்கிறது நம்மளுக்கு வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். அதுல பாருங்க, இலக்கண குறிப்பு இந்த பக்கம் கொடுத்திருக்காங்க, அதை பார்க்கலாம். இலக்கண குறிப்புல நன்மொழி அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பண்பு தொகை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. வியத்தல், நோக்கல், உரைத்தல், எழுதல், செப்பல், இருத்தல், வழங்க, இந்த மாதிரி தல் 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 அப்படின்னு முடியுது இல்லையா, இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அது எல்லாமே தொழில் பெயர்கள் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு சொன்னா இதை வச்சு நம்மளுக்கு ஒரு தனியான ஒரு பாடத்திலே தனியா கொடுத்திருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். போக போக அந்த பாடம் வரும், அந்த பாடம் வரையில இது தெளிவா பார்க்கலாம். இந்த மாதிரி தல் வந்தா இது தொழில் பெயர் அப்படிங்கறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து அப்படின்னு கொடுத்துருவாங்களா, வந்துனா வினை எச்சம், அப்படிங்கிறதுனா வருதல், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வினையினுடைய எச்சமாக இருக்கிற முழுசா முடியல. என்ன வந்துங்கிறது ஜஸ்ட் ஒரு
நார்மலான வேடாக இருக்கு, அதுல முழுமையா முடியல. அதனால இங்க வந்து அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வினையச்சம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க இந்த பக்கம், உப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்புல்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். உப்பளமுடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு இது எதுல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்குது. இதுல வந்து நம்மளுக்கு எதுல இடம்பெற்றிருக்குன்னா விவேக சிந்தாமணியில 4வது இடம்பெற்றிருக்கு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா விவேக சிந்தாமணிங்கிறது நமக்கு தெரியும், ஆனா விவேக சிந்தாமணியில எதுல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து பாருங்க நூல்வழி கொடுத்துருக்காங்க. நூல்வழியில காசு நகரத்துடைய பெருமையை கூறும் நூலை காசு காணும் பயிற்சியிலே ஒரு வன்பாட்டத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்க நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காசி நகரத்துடைய பெருமையை கூறக்கூடிய ஒரு நூல் தான் இந்த காசி காண்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அதை பாருங்க, இந்நூல் துறவு, அதுக்கப்புறமா இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையக்கூடிய நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்திருக்கு. யார் இதை வந்து இயற்றியிருக்கிறார்? நம்மளுக்கு அதிவீர ராம பாண்டியர் எழுதியிருக்கிறாரு. காசு நகரத்தினுடைய பெருமையை பாடக்கூடிய ஒரு நூலா வந்து இது இருக்கு. துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் பத்தி பாடக்கூடியதா இருக்கக்கூடியதா இந்த நம்மளுக்கு காசி காண்டம் அப்படிங்கிற இந்த நூல். இதில் உள்ள இல்லொழுக்கம் கூறிய அப்படிங்கிற பாடப்பகுதியினுடைய 17வது பாடல் வந்து பாடப்பகுதியா இடம்பெற்றிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விருந்தினராக அதுல வந்து ஒழுக்கமும் வழிபடும் பண்பு அப்படிங்கிறது வரைக்கும் நம்மளுக்கு இல்லொழுக்கம் கூறிய அப்படிங்கிற டைட்டிலோட இடம்பெற்றிருக்கக்கூடிய 17வது பாடலை வந்து நம்மளுக்கு இங்க வந்து பாடலா கொடுத்துருக்காங்க காசி காண்டத்துல இருந்து. முழுவதையும் நம்மளுக்கு பாடலா கொடுக்கலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் இருந்தார். இவர் தமிழ் புலவராகவும் இருக்கிறாரு. கொற்கையின் அரசர் அப்படின்னு இவர் சொல்லப்படுற கொற்கையினுடைய அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அதிவீரராம பாண்டியர் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தெரியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, இவர் இயற்றிய நூலை காசி காண்டம். அவருடைய மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கம். இவர் தான் இந்த காசி காண்டம் அப்படிங்கிற நூலை இயற்றிருக்கிறாரு. இவருடைய மற்றொரு நூலுடைய பெயர் என்னன்னா வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வெற்றி வேர்க்கையினுடைய மற்றொரு பெயர் என்னன்னா நம்மளுக்கு நருந்தொகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வெற்றி வேர்க்கைங்கிறது தெரியும், அவர் எழுதிய மற்றொரு நூல்னா வெற்றி வேர்க்கைங்கிறது ஓகே. வரனா அந்த வெற்றி வேர்க்கினுடைய மறுபெயர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நருந்தொகை அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, சிறந்த அருக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. இது வந்து எதாவது அதாவது இந்த வெற்றி வேர்க்கை எனும் நருந்தொகையானது அறக்கருத்துக்களை நமக்கு எடுத்து வைக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்படுது. அது பாருங்க, சீவளமாறன் எனும் பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள். அவருக்கு என்ன பட்டப்பெயர் இருக்கு? சீவளமாறன் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயரும் அந்த அதிவீர ராம பாண்டியர் அப்படிங்கிற அவருக்கு வந்து இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இவருக்கு உண்டு. அடுத்து நயடதம், லிங்க புராணம், வாயு சம்குதை, திருக்கருவை, பதிற்று பத்தந்தாதி, கூர்ம புராணம் ஆகியனமும் இவர் இயற்றிய நூல்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. பாருங்க, இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒரு 3 ஆப்ஷன் ஒரே மாதிரி கொடுத்துருவாங்க. இவர் எழுதின பாடல்கள் எழுதி கொடுத்துட்டு இதுல வேறுபட்ட ஒன்று இவர் எழுதாத கண்டுபிடிங்க, இல்லைன்னா இவர் எழுதாத கொடுத்துட்டு இவர் எழுதினதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் இந்த நூலுடைய விஷயங்களை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம், அல்லது ஜஸ்ட் ஒரு 5-6 தடவை நம்ம வாசி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு நல்ல ஷார்ப்பா நிற்கும். அப்படி கேட்கறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளால இந்த மாதிரியான கேள்வி கேட்கறப்ப நம்மளால ஈஸியா இதுக்கான ஆன்சரை பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, கற்பவை கற்ற பெண் கொடுத்திருக்காங்க. நெடுநாளாக பார்க்க எண்ணியிருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டிற்கு வருகிறார். நீங்கள் அவரை எதிர்கொண்டு விருந்த அளித்த நிகழ்வினை விரிவாக எடுத்து படுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த இடத்துல ஜஸ்ட் நம்மளுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்க எப்படி விருந்து செஞ்சீங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களை வர வச்சோம், உள்ள வந்து பேசணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி நீங்க படிச்சு காட்டினா போதும் அப்படிங்கிறதா சொல்றாங்க. இதை வச்சு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாவே கிடையாதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க, இப்ப இதோட இந்த ஒரு பாடத்தில் கூடிய முக்கியமான ஒன்றாஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல அடுத்த பாடத்தில் கூடிய ஒவ்வொரு ஒன்றாத்தையும் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எக்ஸாம் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோல இதே மாதிரி சுவாரஸ்யமான ஒரு விஷயம் எடுத்துட்டு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.